இன்றைக்கி நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கோமாதா வித் லோட்டஸ் டிசைன் சூஸ் பண்ணி அதுக்கு நம்ம இப்போ பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்க்கலாம் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத. நான் லோட்டஸ்க்கு இந்த கலர் எடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நான் லோட்டஸ்க்கு நான் பெயிண்டிங் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சரௌண்டிங்கில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சேம் டைம் வேஸ்ட் கிளாத் ஒன்று ப்ளஸ் வந்து ப்ரஷ்ஷை டிப் பண்ணுறதுக்கு வாட்ரு வச்சுக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷுடைய சைஸை பொறுத்து, நம்ம டிசைனுடைய சைஸை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு சைஸ் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் காமனாக தான் ப்ரஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் 0 யூஸ் பண்ணலாம், 1 யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்கும், இல்லை நம்ம அதிகமான ஏரியாவை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்டை ப்ரஷ் யூஸ் பண்ணணும். ஷார்ப்பான எட்ஜஸில் நீங்கள் அடிக்க போகிறீங்க, சின்னது தான் அந்த கேப்பு அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சின்ன ப்ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் எல்லா லோட்டஸ்க்கும் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். லோட்டஸ் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீஃப்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். லீஃபுடைய தண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லீஃபுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயராக தான் போட போகிறோம். நான் வந்து பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கிரில் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே ஃபேப்ரிக் பெயிண்ட் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுடிதாருக்கு நீங்களே ஓனாக டிசைன் பண்ணுறீங்கன்னா சுடிதார் டாப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் நார்மலாக டாப்ஸ் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸில் பேபி ஃப்ராக்கில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ளவுஸே கூட இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், ஃபேப்ரிக் பெயிண்ட்டுங்கிறனால டக்குன்னு ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து துணியை விட்டு போகாது. இது ரொம்ப நாள் லைஃப்லாம் என்ன சொல்கிறது, இது வந்து லைஃப் கொடுக்கும். ஒரு வாஷில் 2 வாஷில் போயிடும்னுலாம் கிடையாது. இதோடைய லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமே, ஒரு மினிமம் 10 வாஷ்னே கூட வச்சுக்கோங்களேன். கசக்கி புழிஞ்சாலும் கூட டக்குன்னு இது போகாது. ஏன்னா ஃபேப்ரிக் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை ட்ரா பண்ணிட்டு அதுக்குன்ட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா மேபி லைட்டாக ஃபேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிசைன் சடனாக இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டெல்லாம் போகாது. அதனால் நீங்கள் தாராளமாக ஃபேப்ரிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஃபேஷன் ஷோஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க, இல்லை கொஞ்சம் மாடர்னாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மாடர்ன் ஆர்ட் கூட பண்ணி அந்த ஆர்ட்டில் கூட நீங்கள் பெயிண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடிக்கெல்லாம் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். கொடி வந்து நம்ம க்ரீன்லேயுமே கூட கொடுக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் ப்ரௌனில் கொடுத்தோம்னா ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும். அதுக்காக நம்ம ப்ரௌன் சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லீஃபுடைய எட்ஜ்லேயும் நம்ம ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கிறோம். இது ப்ரௌன் யூஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா
ஒரு நமக்கு ஒரு ஒரு ஷேடு தெரியும். அந்த லீஃப் வந்து ஓப்பன் பண்ண அந்த ஷேடு மாதிரி நமக்கு தெரியும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஏன்னா ப்ரஷ்ஷோட அந்த வளைவு சடனாக அந்த ட்ராயிங்க்கான வளைவு வரும்போது கொஞ்சம் ஆரம்பத்தில் தடுமாற்றமாக தான் இருக்கும். நீங்கள் போக போக ப்ரஷ்ஷுடைய ஹேண்டிலிங்கை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் கிடைக்கும். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் பழக பழக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். நான் கொடிக்கு கலர் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மாட்டுக்கும் ஒயிட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே ட்ரை ஆகணுங்கிற ரீசனுக்காக. நெக்ஸ்ட்டு மாட்டுடைய கொம்பு ப்ளஸ் மாட்டுக்கு இருக்கக்கூடிய ஜுவல்ஸ்க்கெல்லாம் நம்ம கலர் சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம சூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம என்ன கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொம்புக்கு வந்து ரெட் கலரும் ஜுவல்ஸ்க்கெல்லாம் நான் எல்லோவும் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுடைய ஓன் விஷ் தான். நம்ம என்ன கலர்ஸில் வேணாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, நான் முடிச்சுட்டு கலரிங் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மாட்டுடைய ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம காட்டுறேன். ஓகே, இப்போ மாட்டுக்கு வந்து நான் ஜுவல்ஸ் எல்லாம் கலரிங் பண்ணிட்டேன். இப்போ ஜுவல்ஸில் மேலே ஹைலைட் பண்ணுறதுக்காக சில டாட்ஸ் மாதிரி நான் வைக்கிறேன். ப்ளஸ் வந்து நான் மாட்டுக்கு சில இடத்துல எனக்கு அவுட்லைன் தெரியணுங்கிறதுக்காக நான் மாட்டுக்கு ஆல்ரெடி பிளாக்கில் அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணி நான் பார்டர் எல்லாத்துக்குமே ட்ரா பண்ணுறேன். இப்போ மாட்டுடைய ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணி நம்ம பார்டர் ட்ரா பண்ண போகிறோம். ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வியூ பண்ணி காட்டுறேன்.